சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை ஏறியதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. சவரனுக்கு காலையில் 1290 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 960 ரூபாய் உயர்ந்து சவரன் ஒன்று 1,07,840 விற்பனை. இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் உரையை 2.5 மணி நேரம் தொடர்ச்சியாக வாசித்து வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு என நிறைவு செய்தார். திருமணமாகும் பெண்களுக்கு தங்க நாணயம் பட்டு புடவை வழங்க 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தாய் கேர் திட்டத்திற்கு மொத்தம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்ற தமிழக அரசின் நிதி உதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 3500 கோடியில் 70,000 கான்கிரீட் வீடுகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். தமிழ்நாடு பட்ஜெட்டில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராமில் தங்க மோதிரம் வழங்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 எனும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தரமான கல்வி வழங்க காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம் செயல்படுத்த 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு 710 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும். 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாயும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கால்நடை, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்பது வெறும் ஜீரோ. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரே வார்த்தையில் விமர்சனம். தமிழக அரசு முன்னேற்ற பாதையில் வருவதை பட்ஜெட்டில் குறிப்பிட்டு அமைச்சர் மரிய வில்சன் பேசியிருப்பது பாராட்டுக்குரியது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என வீரவசனம் பேசினார்களே தவிர பட்ஜெட்டில் எந்தவித முக்கிய அறிவிப்பும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முந்தைய கால ஆட்சிகளில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதாக விமர்சனம். தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்னவானது? நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை உள்ள நிலையில் இதனை தாவேக அரசு எப்படி சரி செய்ய போகிறது என்றும் இபிஎஸ் கேள்வி.
அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தாவேக அரசு மீண்டும் கொண்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சியில் எப்படி வர்ணஜாலம் சொல்லி பட்ஜெட் தாக்கல் செய்தார்களோ அதைத்தான் தாவேகாவும் செய்திருப்பதாக கருத்து. பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசின் முதல் பட்ஜெட் வேஸ்ட். திராவிடியன் மாடல் அரசின் திட்டங்கள் ரீமேக் வெர்சன் பட்ஜெட் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். திமுக பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு செலவிடப்பட்டதை விட தாவேக பட்ஜெட்டில் 2176 கோடி ரூபாய் கூடுதலாகவே ஒதுக்கீடு. பள்ளி கல்வித்துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக திமுக விமர்சித்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். தமிழக அரசின் பட்ஜெட்டில் நீர்வள திட்டங்கள், சேவை உரிமை சட்டம், ஏஐ திறன் நகரம் குறித்த அறிவிப்பு வரவேற்பிற்குரியது என பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. கல்விக்கு நிதி குறைப்பு, வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் கருத்து. சமூக நீதித்துறைக்கு கூடுதல் நிதி, அயோத்திதாசர் கட்டும் திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. தாவேக அரசின் பட்ஜெட் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க நேரலையில் வழங்கப்படும் என்றும் உறுதி. பழனி நில மோசடி தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிசிஐடி தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல். அறிக்கையில் நகலை மனுதாரருக்கு வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என தமிழக அரசு வாதம். நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் வரக்கூடிய நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல். கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 27,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கிருஷ்ணராஜசாகர் அணையில் 2,000 கன அடி நீரை காவிரியில் திறந்து விடுகிறது கர்நாடகா. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் 2வது நாளாக பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11,988 கன அடியிலிருந்து 18,905 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக விடுதியில் 10 நாட்கள் விடுமுறை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மாணவர்கள் வீடுகளில் இருந்தவாறே ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்குமாறு அறிவிப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாண கொடியேற்ற திருவிழா. வேதமந்திரங்கள், மேளதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியது தொடர்பான வழக்கில் மேலும் 2 பேருக்கு ஜாமீன். மொத்தம் 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 11 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனங்களில் எதிரெதிரே வந்தவர்கள் நடு ரோட்டில் பைக்கை நிறுத்தி மல்லுக்கட்டு. சந்தானம் காமெடி பாணியில் யார் விலகிச் செல்வது என அரை மணி நேரத்திற்கு மேலாக நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு.
முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணியில் ஆடி பரணி திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தபடி நேர்த்திக்கடல். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமே மாதா பேராலய 444ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் உலக மக்கள் இன்புற்று இருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தலைமையில் எம்பிக்கள் பேரணி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் இன்று முடங்கியது மக்களவை. மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரத்தை விவாதிக்கும் வரை அவையை முடக்குவோம் என காங்கிரஸ் எச்சரிக்கை. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை. பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை கனமழை காரணமாக 8 பேர் உயிரிழந்ததாக தகவல். பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் 11,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ரெட்ரோ படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. செஞ்ஞானி இளையராஜா இசையமைக்கும் படத்திற்கு டோரதி என டைட்டில்.